What's up guys, welcome back to my YouTube channel. So in the series of videos that is Adobe XD beginner tutorial videos we are in part 8. In the video enna pannalana நம்ம ஆல்ரெடி பார்ட் 6 and 7ல ஒரு இந்த ஆப் அதாவது ஹையர் மை டீமோட ஆப் யூஐ நம்ம பண்ணோம். இந்த யூஐயை இப்போ ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் நோ ஃபர்தர் டு லெட்ஸ் டிகின் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டோடைப்புக்கு என்னென்ன தேவைன்னா அதோட ஐடியா, எப்படி அனிமேஷன் ஆகணும்னு, எங்கே கிளிக் பண்ண எங்கே போகணுன்ட்டு அதோட பேசிக் ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இதில் ஒரே ஒரு ஃப்ளோ நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபார்ம். அந்த ஃபார்ம் டிசைன் அது உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஃபார்ம் டிசைனை டிசைன் பண்ணி போஸ்ட் யுவர் ஜாப்ஸ்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் உங்கள் போஸ்ட் யுவர் ஜாபோட யூஐயை அட்டாச் பண்ணி எங்கன்னா ஷேர் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ லிங்க்கில் ஷேர் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் பார்க்கலாம். நான் அதை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு சேலஞ்ச் இது ஒரு அசைன்மெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். So come, let's start prototyping this small app. So first go to prototype போய் this is a splash screen வந்து it is a splash screen வந்து it is a small screen which is like every app boot ஆன first timeக்கு it will come for some 3 to 5 seconds வந்து boot ஆகிட்டு it will go to the landing page that is called splash screen. இது வந்து ஏன்னா லாட் ஆஃப் ஆப்ஸில் டேட்டாஸ் வந்து லோட் ஆகணும். ஸோ அந்த டேட்டாஸ் வந்து இந்த 5 seconds 3 secondsக்குள்ளே லோட் ஆகி எல்லாம் ரெண்டராகி பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கோசரம் இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் மேஜர் ஆஃப் த ஆப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதே ஒரு ட்ரெடிஷன் ஆகி எல்லா ஆப்லேயும் மேண்டட்ரி ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஆச்சு. ஸோ இதோட ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனோட வரலாறு. ஸோ ஃப்ரம் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வி ஹவ் டு கோ டு தி ஹோம் ஸ்க்ரீனுக்கு போய் ஸோ ப்ரோட்டோடைப் பண்ணனா ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்லேருந்து எந்த ஸ்க்ரீனுக்கு போகணுமோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனும் நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷன் ஸ்க்ரீனுக்கு லிங்க் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து நான் டேப் ட்ரிகர் வச்சுருக்கேன். இது வந்து ட்ரான்சிஷன் ஆட்டோ அனிமேட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஈஸ் இன் ஈஸ் அவுட் அனிமேஷன் வச்சுருக்கேன். இது வந்து வித்தின் 4 secondsல ஆகிற மாதிரி. ஸோ லெட்ஸ் டெஸ்ட் இட். நீங்கள் ப்ரோட்டோடைப் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு திஸ் ப்ளே ஐக்கன் போய் கிளிக் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் என்னென்னா ஜஸ்ட் ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். கமாண்ட் என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ மோடு வந்துடும். ஸோ பை டிஃபால்ட் அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்துச்சு. இப்போது ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணால் இட் ஷுட் கோ டு ஆட்டோ அனிமேட் ஆகி இட் வில் கம் டு தி லேண்டிங் பேஜ். நீங்கள் அந்த ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு, இந்த டாப் ட்ரான்சிஷன். ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் ஆட்டோ அனிமேட். எக்ஸ்டியில் வந்து இந்த ஆட்டோ அனிமேட் இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். இந்த மாதிரி ஸ்மால் ட்ரான்சிஷன்ஸ்னால் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக்ஸ் கேர். ஸோ அடுத்தது வந்து ஃப்ரம் லிஸ்ட் வியூ இப்போ ஹோம் பேஜ் கொண்டோம். இப்போ ஹோம் பேஜ்லேருந்து நம்ம ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு கோ டு தி டீட்டெயில் பேஜ் ஆஃப் எ ஜாப். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் லெட்ஸ் இதை ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஐக்கனுங்க ஒரு ஹாட்ஸ்பாட்டாக ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி இந்த எந்த ஏரியாவில் எங்கே கிளிக் பண்ணாலும் அது நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் போன மாதிரி நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை குரூப் பண்ணிட்டு அந்த இடத்துல ட்ராக் பண்ணி அடுத்த டீட்டெயில் பேஜ்க்கு நீங்கள் விடலாம். ஸோ டீட்டெயில் பேஜ்க்கு நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இதோட ட்ரான்சிஷன் என்ன பார்க்கலாம். இப்போ இதோட ட்ரான்சிஷன் வந்து ட்ரிகர் வந்து டைம் இருக்கணும். ஸோ one animation is missing. ஓகே, இது டேப் வைக்கலாம் நம்ம. இட்ஸ் நாட் டைம் வேஸ்ட், இட் ஷுட் பி டேப். ஸோ இந்த லிஸ்ட் வியூவை டேப் பண்ணால் நம்ம அடுத்த ஸ்க்ரீன் போனோம். ஸோ பை டிஃபால்ட் த ட்ரிகர் இஸ் டேப். அதுக்கப்புறமா ஆட்டோ அனிமேட். இந்த ஸ்க்ரீன்லேருந்து டீட்டெயில் வியூ பண்ணோம். அது பண்ணியிருக்கோம். சேம் அதே 3 minutes ட்ரான்சிஷன் தான் யூஸ் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ட்ரான்சிஷன் டீட்டெயில் ஸ்க்ரீனில் இருக்குது. நம்ம டீட்டெயில் ஸ்க்ரீன்லேருந்து அகெயின் லிஸ்ட் வியூ போனோன்னா வி ஹவ் டு plug it back to the previous screen. அது வந்து ஜாப் டீட்டெயிலையும் அந்த ஐக்கனையும் நீங்கள் குரூப் பண்ணி திரும்பவும் லிஸ்ட் வியூக்கே நீங்கள் திருப்பி அட்டாச் பண்ணி விட்ருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சாலிட் 2-way அனிமேஷனாக இருக்கும், ஒரு ப்ரோட்டோடைப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். அடுத்தது ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ஜாப் டீட்டெயிலை கிளிக் பண்ணோன்னா லிஸ்ட் வியூவை கிளிக் பண்ணால் வில் கெட் இன் டு த டீட்டெயில் பேஜ் ஆஃப் த ஜாப். ஸோ இப்போ இந்த ஜாப்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் இதுக்கு போனோம்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் தி ஏரோ, அது நம்ம ப்ரீவியஸ் கொண்டு போயிடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் அப்ளை பண்ணதுக்கான ப்ரோட்டோடைப்பை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணதுக்கு we have to interact with the apply now button. அந்த apply now ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அடுத்த ஸ்க்ரீன் கொடுங்க. தட் இஸ் தி பாப்அப் ஸ்க்ரீன். பாப்அப் ஸ்க்ரீனில் நீங்கள் விட்டுட்டு சேம் இட் இஸ் அகைன் டேப் ஃபங்க்ஷனாலிட்டி எவ்ரிதிங் இஸ் சேம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ப்ரோட்டோடைப்பை கான்ஃபிகர் பண்ணிட்டா மறுபடியும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் 2-way அனிமேஷன் நம்ம திங்க் பண்ணோம். ஐ மீன் 2-way ப்ரோட்டோடைப். இப்போ வந்து நம்ம அப்ளை நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணோம். பை சர்டன் சினாரியோ நான் அப்ளை பண்ண வேணான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஐ ஹவ் டு கோ பேக் டு தி அப்ளை நோ ஒன்லி. ஏதோ டீட்டெயில்ஸ் மறந்துட்டேன், இல்லை எனக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் தரணும். அதனால நான் இதை பற்றி இன்னொரு வாட்டி ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுக்கணும். அதுக்கு நான் டீட்டெயில் பேஜுக்கு போனோன்னா வாட் ஐ ஹவ் டு டூ இஸ் லைக் ஐ ஹவ் டு லிங்க் பேக். ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்க, அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்டை, அந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி திரும்ப டீட்டெயில் வியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பாப்அப் வியூவில் நீங்கள் எங்கே ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி go to the success. அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக இங்கத்துலேருந்து will again throw them to the list view. ஸோ இது வந்து டைம் ட்ரிகர் ஆகணும். அர்லியர் இதில் ஒரு ஒன் மோர் ட்ரிகர் இருந்துச்சு, டைம் பேஸ்டு ட்ரிகர். ஃபார் சம் ரீசன் இட் இஸ் நாட் ஷோயிங் ஹியர். keypad, key processing, voice, command. Okay. For some reason time trigger is not showing. So adnala what we'll do is like we'll just keep trigger and we'll do the same mode animation. So idoda innoru vaati prototype oda walk through innoru vaati paathukalam. So we'll first have the splash screenலேருந்து we are going to home screenலேருந்து list view, ஜாபோட லிஸ்ட் பார்க்கணுன்னா we are going to the list view, or if you want to see some other job பார்க்கணுன்னா list viewவில் வந்து நீங்கள் பின்னாடி வரலாம். that is animated through the back button. அதுக்கு அடுத்தது ஓகே இந்த ஜாப் பிடிச்சிச்சு, நான் அப்ளை பண்ணுறேன், இது எனக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் போய் அப்ளை பண்ணணுன்னா கிளிக் பண்ண அப்ளை நவ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் ஏதோ இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க, திரும்ப படிக்கணும் இல்லை வேணான்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் தி ஃபோர்க்ரவுண்ட், இட் வில் டேக் யூ டு த டீட்டெயில் பேஜ். இஃப் நாட் கிளிக் ஆன் அப்ளை, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் ஆன் தி சக்ஸஸ்ஃபுல் பேஜ். ஸோ இது சர்டன் டைம் ஆகிட்ட பிறக்கும் டைம் அவுட் ஆகி உங்களுக்கு திரும்ப லிஸ்ட் வியூவில் எடுத்து வந்துடும். ஸோ இதுதான் அடாபி எக்ஸ்டியோட சிம்பிள் ப்ரோட்டோடைப் அண்ட் மினிமல் அனிமேஷன்ஸோட நம்ம ஒரு ப்ரோட்டோடைப்பை க்ரியேட் பண்ணுறோம். திஸ் இஸ் லைக் ஆஸ் அ பிகினர் இங்கே இது பண்ணிக்கலாம். இது பெரிய விஷயம். திஸ் வில் ஸ்டாண்ட் ஆன் அண்ட் திஸ் வில் கிவ் அ வெரி பிக் இம்பேக்ட் ஆன் யுவர் போர்ட்ஃபோலியோ. இப்போது நான் இந்த அசைன்மெண்ட்டில் உங்களுக்கு 2 சேலஞ்ச் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து பப்ளிஷ் யுவர் ஜாப் வந்து ஒரு ஆஸ் அ எம்ப்ளாயியாக நீங்கள் உங்களை கன்சிடர் பண்ணி ஒரு ஜாபை வந்து பப்ளிஷ் பண்ண இந்த போர்ட்டல்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணி ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் டைட்டில் என்ன, எந்த லொக்கேஷன், ஃபுல் டைமாக, பார்ட் டைமாக, இல்லை ரிமோட்டாக, அதுக்கப்புறமா ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணி நீங்கள் இதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஜஸ்ட் டு மேக் இட் மோர் இன்னும் இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்கோசரம் நீங்கள் ஒரு சர்ச் அல்கோரிதம், அது சர்ச் பாக்ஸ், ஒரு ட்ராப் டவுன் வர மாதிரி இல்லை ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரீன் டிசைன் பண்ணி நீங்கள் இதுக்கு ப்ரோட்டோடைப் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி அ பர்ஃபெக்ட் வெயிட்டேஜ் அண்ட் அ பர்ஃபெக்ட் போர்ட்ஃபோலியோ ஃபார் யுவர் டிசைன் கரியர். நான் இதோட மொத்த சோர்ஸ் ஃபைலையும் ஆஸ் ஐ லிங்க்ட் இன் தி ப்ரீவியஸ் வீடியோ ஐ லிங்க் இட் டவுன் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணியிருக்கலாம். யூ கேன் just change the color or add more feature and you can use this as your portfolio. I am completely okay with it. So I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே ஆஸ் ஐ ஆல்வேஸ் டெல், உங்களுக்கு டிசைனில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லை ஏதாவது ஹெல்ப் இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரணும்னா ப்ளீஸ் டூ ரீச் மீ எனி டைம் ஆன் மை இமெயில் ஆர் ஆன் மை யூடியூப் சேனல். ஸோ meet you, catch you in the next video. Until then, signing off, Solomon.